கூடவே அண்ணி யூஸ் அனுப்பி வச்சிருவோமா? பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னோட எஜுகேஷனுக்கு லோன் வாங்கணும்ல, அந்த பணத்தை கொடுத்துருவோம். படிப்புக்குன்னு வாங்குறத படிப்புக்கு மட்டும்தான் செலவு பண்ண முடியும். நம்ம கிட்ட இப்ப சொத்துன்னு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். அதனால இந்த வீட்டை அடமானம் வைக்கிறதுன்னு நானும் உங்க அம்மாவும் பேசி முடிவு எடுத்துட்டோமா. வாமா. அத்தை, மாமா, எங்க கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு வரும்போது என் அப்பா அம்மா விட்டு பிரியறதா நினைச்சு ரொம்ப நேரம் அழுத. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போதான் எனக்கு புரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் என் அட்ரஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. என் அப்பா அம்மா என்னை விட்டு பிரியல. உங்க ரூபத்துல அவங்க ஏன் கூட தான் இருக்காங்க. நான் என்ன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சனோ தெரியல. நீங்க 2 பேரும் எனக்கு மாமனார் மாமியாரா கிடைச்சிருக்கீங்க. என் உயிரை கொடுத்தாலும் நான் உங்களுக்கு பட்ட கடனை தீர்க்க முடியாது. ஜனனி, ஜனனி, என்ன பண்ற நீ? இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த நல்லா அடி வாங்குவேன் என்கிட்ட. உனக்கு ஒரு அம்மாவா உன்னை அடிக்கிற உரிமை எனக்கு இருக்கு, அத மறந்துடாத. அண்ணி அண்ணி அண்ணி, இங்க வாங்க, இங்க வாங்க. அப்புறம் என்ன அண்ணி, யூஎஸ்ல அண்ணன் கூட ஜாலியா இருக்க போறீங்க. ஓடி பாருங்களேன். அப்புறம் நான் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதும் போது நீங்க அங்க இருந்து இங்க வரணும். நான் படிக்கும் போது நீங்க தான் எனக்கு டீ போட்டு தரணும். காலையில நான் சீக்கிரம் எழுப்பி விடணும். ஓகேவா? அண்ணி, அங்கிருந்து இங்க வரணும்னா நிறைய செலவாகுமே. என்ன ஆனாலும் சரி, உன் கனவு நிஜமாகறத நான் உன் பக்கத்துல இருந்து பாப்பேன். நீ அவார்ட் வாங்கும் போது முத வரிசையில இருந்து கை தட்டுவேன். போதுமா? ஓகே அண்ணி. அப்பா, அந்த மொட்டை மணிக்கிட்ட சொல்லி அன்னிக்கும் சேர்த்து உடனே விசா ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அர்ச்சனா, அம்மா இங்க? தெரியல, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ஆனா நீங்க கவிதாக்கு செயின் வாங்கி கொடுக்க நினைச்சது அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கிச்சன்ல கையை வேற சுட்டுட்டாங்க. காயத்துக்கு மருந்து கூட போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா சாப்பிட்டாங்களா? காலையில இருந்து அவங்க எதுவுமே சாப்பிடல. சரி, நான் என்னன்னு கேக்குறேன். அப்பா, அம்மா இங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வர வர இந்த வீட்ல நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியலடா. அப்பா, அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிச்சா? அடா போடா. அவ வயித்துல இருக்கும்போது உன் அம்மாத்தா, அதாண்ட என் மாமியாரு, நிறைய பச்சை மிளகா தின்னு தொலைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் உங்க அம்மா நினைச்சதுக்கெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இன்னும் 4-5 நாள்ல கல்யாணமே நடக்க போகுது. இந்த நேரத்துல அவ ஏன்டா இப்படி நடந்துக்கணும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் அம்மானால எனக்கு பிபி எகிருதுடா. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்னலாம் நடக்குமோ, அத நினைச்சா எனக்கு இப்பவே கண்ணெல்லாம் கட்டுதுடா. அப்பா, நீங்க பேசாம படுத்து தூங்குங்க. அம்மா கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்துறேன். ஐயா, கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு பசிக்கலம்மா. பசிக்கலையா? அம்மா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க எப்பவுமே அப்படிதான், கோவத்துல படபடன்னு பேசிடுவாங்க. அப்புறம் அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க. ஐயா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல.
கை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு தான் வேணாம்னு சொல்றேன்ல. அம்மா இங்க பின்னாடி கொல்லப்புறத்துல இருக்காங்க. மா. ஏம்மா இங்க வந்து உட்காந்துருக்க? காலையில இருந்து நீ சாப்பிடலன்னு சொன்னாங்க. வாமா வந்து சாப்பிடுமா. ஒருவேளை சாப்பிடலன்னா ஒன்னு செத்து போயிட மாட்டேன். நீ கையை சுட்டுக்கிட்டதா அர்ச்சனா சொன்னா. என்னாச்சும்மா உன் கையை காட்டு. விடு. மா காட்டுன்னு சொல்றல்லம்மா. விடுங்கறல்ல. இந்த காயம் என்ன பண்ணிட போகுது? ஆனா நீ செஞ்ச காரியத்தினால என் மனசுல ஏற்பட்ட காயம் ஆறவே போறதில்ல. அந்த வலி எப்பவுமே இருக்கும். அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் செஞ்சது தப்புதாம்மா. அதுக்கு மன்னிப்பே கிடையாதா? இப்ப இங்க இருந்து போக போறியா இல்லையா? நான் போக மாட்டேம்மா. என்ன மன்னிக்க கூட வேணாம், என் கூட பேசக்கூட வேணாம்மா. ஆனா சாப்பிடாம மட்டும் இருக்காதம்மா. ஆமா வந்து சாப்பிடுவா. விஷம் இருந்தா கொஞ்சம் கூட சாப்பிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். நான் போய் சேர்ந்துட்டா உனக்கும் உன் வருங்கால பொண்டாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன நான் செஞ்சது தப்புதாம்மா. நான் இல்லைன்னு சொல்லல. இத்தனை வருஷத்துல இப்பதாம்மா முதல் தடவை மேல கோபப்பட்டிருக்கேன். என்னால தாங்கிக்க முடியலம்மா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. என்ன திட்டுறதுனா கூட திட்டிருமா, அடிக்கிறதுனா கூட அடிச்சிருமா. ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதம்மா. சரவணா, என்னடா விடா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சரி, அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா? அப்பதான் என் கோவம் தீரும். என்னன்னு சொல்லுமா, நான் செய்யறேம்மா. உன் வருங்கால பொண்டாட்டிக்காக வாங்கின அந்த செயினை அத தூக்கி போடு. ஏண்டா உனக்கு அறிவில்லையா? நான் சொன்னா இப்படி செயினை தூக்கி போடுவியா? நீ என்ன பண்றன்னு பாக்கறதுக்காக தான் அப்படி சொன்ன. அப்படின்னா என்ன மன்னிச்சிட்டியம்மா? என் மேல கோவம் இல்லையா? நான் செஞ்சது பெரிய தப்புதாம்மா, சத்தியமா சொல்றேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. உனக்கே நல்லா தெரியும், இந்த உலகத்துல உன்னை விட்டா எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லம்மா. என்ன மன்னிச்சிட்டியம்மா? எனக்கு தெரியும்டா. என்ன
இப்படி உட்காந்து பேசிட்டே இருக்க போறியா? போய் ஏதாவது சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வா. உன் அம்மாவுக்கு பசிக்குதுடா. போ போய் ஏதாவது எடுத்துட்டு வா. மா போடா. எடுத்துட்டு வரேம்மா. எடுத்துட்டு வந்துட்டியா? முதல்ல என்னடா அது? ஸ்வீட் சாப்பிடுமா. நல்லா இருக்கா? இந்த ஊர்லயே பெரிய ஸ்வீட் கடைக்காரர் செஞ்சது. இவ்வளவு ருசியா வேற யாரால செய்ய முடியும்டா? ஆ? மா இப்பெல்லாம் நீ ரொம்ப கோவப்படுறமா. இத பாருப்பா, இந்த குடும்பம் என்னைக்குமே பிரியக்கூடாது. நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். எனக்கு வேற என்ன வேணும்டா? என்னடா பாத்துட்டு இருக்க? குடுறா. என்னம்மா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாப்பா, இன்னைக்கு எக்ஸாம்ல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கும். ஆ ஆ சரிப்பா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ம் ம் என்னங்க, வீட்ல மளிகை சாமான் காய்கறி எல்லாமே தீந்து போச்சு. ஒரு 8 மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாங்க. ம் உத்தரவு மகாராணி. இந்த கிண்டலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. ம் ஆமா, ஜனனி மணியோட விசா இன்னைக்கு கிடைச்சிரும்ல? என்ன விளையாடுறியா? விசா என்ன மார்க்கெட்ல கிடைக்கிற காய்கறின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு தான் அப்ளிகேஷனை கொடுக்க போயிருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் விசா கிடைக்குமா கிடைக்காதானே தெரியும். இதெல்லாம் பத்தி எனக்கு என்னங்க தெரியும்? ஆ ஆ சார் வாங்க. வர சார். ம் வாங்க, உங்களுக்காகத்தான் வெயிட்டிங். வணக்கம் சார். உட்காருங்க. ம். சரண்யா, சாருக்கு டீ எடுத்துட்டு வா. ம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வரேன்னு சொன்னீங்க. அதை ஏன் சார் கேக்குறீங்க? எங்க பார்த்தாலும் ஒரே டிராபிக். யாரோ சில டெரரிஸ்ட் ஊடுருவி இருக்காங்க போல இருக்கு. ஐயோ, எங்க பார்த்தாலும் ஒரே போலீஸ் செக் பாயிண்ட்ஸா இருக்கு. அதெல்லாம் தாண்டி வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ம் டீ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. சாப்பிடுங்க. டிவியில கூட இதே நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. ம். போலீஸுக்கு தகவல் வந்திருக்குன்னா அது உண்மையா தான் இருக்கும். நாம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. சார், வீட்டு அடமான பத்திரத்தை ரெடி பண்ணிட்டேன். ஆ. சைன் பண்ணி கொடுத்துருங்க. சரி சரி. சரி சார், இன்னும் 2-3 டேஸ்ல உங்க அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே சார். அப்படி எதுவும் வரலன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். ஓகே ஓகே. அப்ப நான் கிளம்புறேன் சார். ம் வரேம்மா, வாங்க. வரேங்க. போயிட்டு வாங்க. என்னங்க, இவர் என்னங்க டெரரிஸ்ட் அது இதுன்னு பயமுறுத்திட்டு போறாரு? ஐயோ, நம்ம பையன் வேற வெளியே இருக்கானே. எதுக்கு பயப்படுற? டிவி நியூஸை பார்த்ததுமே மணிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவங்க 2 பேரும் சேஃபா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பா, இப்பதாங்க என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ம் சரிப்பா, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. சந்தியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நானும் அம்மாவும் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறோம். போற வழியில உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிடுறோம். அப்பா,
யார்கிட்ட காது குத்துறீங்க? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். வெளியில ஒரே பிரச்சனையா இருக்கு, அதனால தானே என்ன தனியா அனுப்ப பயப்படுறீங்க, கரெக்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னவோ தெரியல, இன்னைக்கு உன் கூட வரணும்னு தோணுது. சும்மா சமாளிக்காதீங்கப்பா. டெரரிஸ்ட் அட்டாக்கா இருக்கலாம்னு நியூஸ்ல சொன்னதுனால தான் என் கூட துணைக்கு வரீங்க. ஆமா சந்தியா, நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த நிலைமையில உன்னை எப்படி நாங்க தனியா அனுப்புறது? இன்னைக்கு எக்ஸாம் மட்டும் இல்லனா உன்னை காலேஜ்க்கு போகிறதுக்கே சம்மதிச்சிருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நாங்களும் உன் கூட வரோம். இந்த வீட்டு மகாராணியே சொல்லியாச்சு, இதுக்கு மேல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரிம்மா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. இருடி, பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, என்ன மனம். சபா. சிவகாமி, ம். கொஞ்சம் டீ கிடைக்குமா? ஆ, ஒரு டம்ளர் டீ போதுமா? ஆ, ஆ, ஆ. பேசாம ஒரு அண்டா நிறைய நான் டீ போட்டு வச்சிடுறேன். வேணுங்கிறப்போ மொண்டு குடிச்சுக்கோங்க. ஏன் சிவகாமி இப்படி சொல்ற? பின்ன என்னங்க, காலையில இருந்து 4 டம்ளர் டீ குடிச்சிருக்கீங்க. என்ன நீ என் பொண்டாட்டியா இல்ல கம்பெனில வேலை பார்க்கற கணக்கு பிள்ளையா? எப்ப பார்த்தாலும் நான் குடிக்கிற டீயே எண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி கண்ணு வைக்கிறதுனாலதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இன்னைக்கு நம்ம சரவணனுக்கு நலுங்கு வைக்க போறோம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. தேவையில்லாம என்ன சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க. எல்லாம் என் நேரம். ஐயா, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. அம்மா, அம்மா டீ எடுத்துக்கோங்கம்மா. ஏ, இப்ப எதுக்கு டீ? ரொம்ப நேரமா வேலை செய்றீங்க, டயர்டா இருப்பீங்க. டீ குடிச்சிட்டு தெம்பா வேலை செய்யுங்க. இப்ப யார கேட்டு நீ டீ போட்ட? என்ன சர்க்கரையும் டீ தூளும் சும்மா கிடைக்குதுன்னு நினைச்சியா? இந்த வீட்ல என்ன பணம் மரத்துல காய்க்குதா? அம்மா, நீங்க வேணா போய் ரெஸ்ட் எடுங்களேன். நான் வேணா இந்த சந்தனத்தை கரைச்சு தரேன். ஏன், எனக்கு இந்த சந்தனத்தை கரைக்க தெரியாதா? ஆஹா, அப்படி சொல்லல. அங்க துணி துவைக்கிற வேலை இருக்கு, போய் அத பாரு போ. அம்மா, அதெல்லாம் காலையிலேயே துவைச்சு வச்சுட்டேன். துவைச்சிட்டியா? அங்க சமையல் கட்டுல நிறைய பாத்திரம் இருக்கு, அத போய் கழுவி வை. அதெல்லாம் அப்பவே சுத்தமா கழுவி கவுத்து வச்சுட்டேன். அதையும் பண்ணிட்டியா அதுக்குள்ள? அப்ப ஒண்ணு பண்ணு, நீ துவைச்ச துணி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப காஞ்சிருக்கும். நீ போய் பத்திரமா மடிச்சு அது எல்லாத்தையும் ரூம்ல எடுத்து வை. அம்மா, அதெல்லாம் அப்பவே அயன் பண்ணி நல்லா அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். என்னடி இது அதிசயமா இருக்கு? எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்கிற? ஆமாமா, நீங்க இந்த மாசம் சம்பளம் இன்னும் தரல. இப்ப புரிஞ்சு போச்சு காலையில இருந்து நீ ஏன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சேன்னு. ஐயோ இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சம்பளத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. குடுக்கறேன். சரிம்மா, அடுத்த வாரம் குடுக்கறேன். என்னம்மா நீங்க பார்த்த வேலைக்கு சம்பளம் தர மாட்டேங்கிறீங்க? சம்பளம் தர வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்கா? மயிலு, ஸ்ட்ரைக்குனா இப்படி இல்லம்மா, இங்க உட்கார கூடாது, அதுவும் அங்க வெளியில அங்க போய் உட்காரணும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நாளையில இருந்து நான் வேலைக்கே வர மாட்டேமா. நாளைக்கு ஏன், இன்னைக்கே வேலையை விட்டு போயிடு. அப்ப இவ்ளோ நாளா நான் இந்த வீட்ல பார்த்த வேலைக்கு இவ்ளோதான் மரியாதையா? இங்க பாரு, நாளைக்கு சரவணனுக்கு கல்யாணம் ஆயிடும். அவன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அவதான் பார்க்க போறா. புரியுதா? அப்புறம் உனக்கு இங்க வேலையே இருக்காது. கிளம்புறதா இருந்தா இப்பவே கிளம்பு மயிலு, பிரச்சனை இல்ல. மருமகன்னு ரொம்ப ஓவரா தான் போறாங்க. என்னமோ அரண்மனையில இருந்து மகாராணியவே கூட்டிட்டு வர மாதிரி பேசுறாங்க. நானும் பார்க்க தானே போறேன் வரப்போற மருமக எந்த லட்சணத்துல இருக்க போறாங்கன்னு. வரப்போற மருமக இவங்களை எப்படி கொடுமைப்படுத்த போறாங்கன்னு நான் பார்க்க தானே போறேன். அப்படி ஒரு மருமக தான் இவங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன அங்க என்ன முணுமுணுப்பு? ஒண்ணு இல்லம்மா, உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஐயா இந்தாங்க டீ குடிங்க. இல்ல வேணாம். ஐயா, உங்களுக்காக ஸ்பெஷலா இஞ்சி பூண்டு சக்கரை எல்லாமே போட்டிருக்கேன். பூண்டா? இஞ்சியும் சக்கரையும் போட்டு ஸ்பெஷலா உங்களுக்கு டீ போட்டிருக்கேன். ஏண்டி, அந்த டீயை நீ எனக்கு போடலையா? நான் எங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன்? ஐயாக்கு. ஐயா நீங்க எடுத்துக்கோங்க.
தேங்க்ஸ். இவள உனக்கு எந்த வேலையும் இல்லையா? உள்ள போய் வேற வேலை இருந்தா பாரு போ. எப்ப பாரு என் மகனை பார்த்து ஈன்னு பல்ல இழிச்சுட்டு நிக்கிறா. வா, வந்துட்டா. ஐய, அவ நடைய பாருங்களேன். இவள நல்லா ஒதைக்கணுங்க. அப்பதான் இவ சரிப்பட்டு வருவா. அம்மா, ம்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. கடையில சரக்கெல்லாம் தீந்துருச்சு. நான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி தந்துடுறேம்மா. இன்னைக்கு உனக்கு நல்லங்கடா. 12 மணிக்கெல்லாம் நீ இங்க வந்துடணும், சரியா? சரிம்மா. அப்புறம் கல்யாணம் முடியற வரைக்கும் உன் கடை வேலையெல்லாம் செந்தில பாத்துக்க சொல்லு. சரிம்மா. சரி, போயிட்டு வந்துடுறேம்மா. அப்பா வரேன்ப்பா. சரிப்பா. இந்த பேனால தான் சந்தியா எக்ஸாம் எழுதி IPS பாஸ் பண்ண போறா.